12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எழுதியாச்சு. இப்போ எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ இல்லையோ, ரிசல்ட் வந்து வரதான் போகுது. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காலேஜ் சேர போகிறோம். இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். பட் படிக்கிற காலேஜ் டாப் காலேஜாக இருக்கணுமா வேணாமா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கணும். எந்த காலேஜில் படித்தாலும் ஒரே கோர்ஸ் தானே படிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எந்த கோர்ஸ் படித்தாலும் நம்ம எந்த காலேஜில் படிக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து காலேஜ் படிக்கிறதோட முக்கியமான நோக்கம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றத தான் 95% பீப்புளுக்கு இருக்கும். ஸோ வந்து நம்ம நல்ல காலேஜில் படிக்கும்போது கண்டிப்பாக அங்கே வந்து நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நல்ல காலேஜில் நம்ம படிக்கிறோமா இல்லையா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன் தமிழ்நாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 10th பொசிஷனில் ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 9th பொசிஷனில் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 8th பொசிஷனில் விஓசி காலேஜ், 7th பொசிஷனில் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், 6th பொசிஷனில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், 5th பொசிஷனில் தியாகராஜர் காலேஜ், 4th பொசிஷனில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எம்சிசி, 3rd பொசிஷனில் லோயலா காலேஜ், 2nd பொசிஷனில் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன் அண்ட் 1st பொசிஷனில் பிரசிடென்சி காலேஜ். நம்ம இப்போ சொன்ன டாப் 10 காலேஜஸ் இன் தமிழ்நாடு வந்து 2023 NIRF ரேங்கிங்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த 10 காலேஜஸில் ஆல்ரெடி 5 காலேஜஸ்க்கான ரிவ்யூ நம்ம சேனல்லே இருக்கும். அந்த எல்லா ரிவ்யூ வீடியோஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் வேறு ஏதாவது காலேஜோட ரிவ்யூ வேணும், இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக உங்களுக்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.